இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? நம்மளுடைய சத்ருக்களை சிநேகிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மள நேசிக்கிறவங்களை அதிகமா நேசிச்சிருவோம். ஆனா நம்மள வெறுக்கிறவங்களையும் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்களையும் நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ சிறு பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு எனிமீஸ் யாருன்னா பெற்றோர்களும் டீச்சர்ஸா தான் இருப்பாங்க இல்லையா? போனை பார்க்காதன்னு சொல்லி திட்டுவாங்க. டீச்சர்ஸும் நல்லா படிக்கலன்னா திட்டுவாங்க. ஒபீடியன்டா இல்லைன்னா திட்டுவாங்க. சோ திட்டுறதுனால அவங்க எல்லாரும் எனிமீஸ் ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு. ஆனா ஆக்சுவலி அவங்க எனிமீஸ் கிடையாது. உங்க நன்மைக்காக, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உங்களை கண்டிக்கிறாங்களே தவிர தண்டிக்கல. சோ அவங்கள நாம சத்துருக்களா, பிள்ளைகள் எல்லாரும் சத்துருக்களா நினைத்து கொண்டு ரொம்ப மன வேதனைப்படுகிறாங்க. உங்களை துன்பப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? Go and fall into the feet of your Jesus Christ. எல்லாவற்றையும் போர் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்துல இறக்கி விடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அம்மா என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்பா என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்க டீச்சர் என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்க. மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை திட்டினவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. இனிமே அவங்க என்ன திட்டக்கூடாது ஆண்டவரை, என்ன கடினமா பேசக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேல கோவமா இருக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க எனிமியே கிடையாது. ஓகே.